இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தியோ பெங் ஹுக் மரண வழக்கு கொலை விசாரணையாக நடத்த கோரி குடும்பத்தினர் மீண்டும் மனு தாக்கல். 17 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த தியோ பெங் ஹுக் மரணத்தை கொலை வழக்காக விசாரணை நடத்த போலீசுக்கு உத்தரவிடக் கோரி அவரது குடும்பத்தினர் புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இதுகுறித்து அக்குடும்பத்தினரின் முதன்மை வழக்கறிஞர் ராம் கர்பால் சிங் இன்று செய்தியாளர் சந்திப்பில் கூறுகையில், நீதித்துறை மறு ஆய்வு நடவடிக்கையை தொடங்க அனுமதி கோரும் மனுவானது கடந்த மாதம் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தியோவின் மரணத்தை கொலை விசாரணை கோணத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கவும், அதற்கான விசாரணையை தொடங்கி 120 நாட்களுக்குள் முடிக்க போலீசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனுவில் விசாரணை வரும் மே 18ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும், வழக்கு ஆவணங்கள் சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திற்கும் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு தியோவின் மரணம் தொடர்பாக கொலை விசாரணை பதிவு செய்யப்பட்டதா என போலீசிடம் கேட்டபோது, தவறான சிறை வைப்பு தொடர்பான குற்றவியல் சட்டம் பிரிவு 342 கீழ் மட்டுமே விசாரணை நடந்ததாக போலீசார் பதிலளித்ததாகவும் ராம் கர்பால் சிங் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் இணை வழக்கறிஞர் லிம் வெட் ஜெட் கூறுகையில், முன்பு தொடுக்கப்பட்ட தவறான சிறை வைப்பு விசாரணைக்கு தியோ பெங் ஹுக் மரணத்துடன் நேரடி தொடர்பில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கொலை குற்றத்துடன் ஒப்பிடும்போது அது மிகவும் சிறிய குற்றச்சாட்டு மட்டுமே என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2018க்கு முன்பு தியோ பெங் ஹுக் மரணம் தொடர்பாக சில விசாரணை ஆவணங்கள் திறக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த விசாரணைகள் எந்த கோணத்தில் மேற்கொள்ளப்பட்டன என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் லிம் தெரிவித்துள்ளார். சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்த என் ஹியான்வாவின் உதவியாளராக பணியாற்றிய தியோ பெங் ஹுக் கடந்த 2009 ஜூலை மாதத்தில் சிலாங்கூர் SPRM அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரான சில மணி நேரங்களுக்கு பின்னர் ஷா ஆலம் நகரில் உள்ள பிளாசா மசாலாம் கட்டிடத்தின் 5வது மாடியில் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்று முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது நேற்று காலை முதல் இரவு வரை நீடித்து அதிகாரப்பூர்வ தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. முடிவுகளில் எந்தவொரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காததால் மாநிலத்தில் தொங்கு சட்டமன்றம் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தேர்தல் முடிவுகளின்படி 108 தொகுதிகளில் வென்று நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வகிக்கிறது. இருப்பினும் ஆட்சி அமைக்க 118 தொகுதிகள் தேவை என்ற சூழலில் அக்கட்சிக்கு 10 தொகுதிகள் குறைவாக உள்ளன. இந்நிலையில் தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க ஆளுநர் முதலில் அழைப்பு விடுப்பார் என அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆனால் 59 தொகுதிகளை வென்றுள்ள திமுகவுடனோ 47 தொகுதிகளை வென்றுள்ள அதிமுகவுடனோ அல்லது இதர கட்சிகளுடனோ கூட்டணி அமைக்க இயலாத சூழலில் 10 தொகுதிகளை நிரப்ப தாவேகா என்ன செய்ய போகிறது என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. தாவேகாவுக்கு பெரும்பான்மை இல்லாத நிலையில் ஆதரவு பெறாமல் ஆட்சி அமைப்பது சாத்தியமில்லை என்பதால் அடுத்த சில மணி நேரங்களில் முக்கிய அரசியல் முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினத்தை முன்னிட்டு பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் நாட்டின் தீயணைப்பு வீரர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் சேவைக்கு தனது உயரிய பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். அவசர நிலைகளில் தீயணைப்பு வீரர்கள் விரைவாகவும் திறமையாகவும் செயல்படுவதன் மூலம் நாட்டிற்கு ஏற்படும் இழப்புகளை குறைப்பதில் அவர்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்களையும் உடைமைகளையும் காப்பாற்றுவது மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சி மற்றும் மக்களின் நலனையும் தாங்கி நிற்கும் முக்கிய தூண்களாக அவர்கள் உள்ளதாகவும் அன்வார் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் வடக்கு தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் தென் பாதையில் கிலோமீட்டர் 212 பகுதியில் நேற்று சுற்றுலா வேன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் கவிழ்ந்த விபத்தில் இந்தியாவை சேர்ந்த 8 பயணிகள் சிறிய காயங்களுக்கு உள்ளாகினர். காலை சுமார் 10:30 மணியளவில் இச்சம்பவம் நடந்ததில் அந்த வாகன ஓட்டுநர் போதைப்பொருள் பயன்படுத்தி இருந்தது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டார். இந்த விபத்தில் 52 வயதான ஒருவர் 13 மற்றும் 9 வயதுடைய இரு சிறார்களும் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விசாரணைக்கு உதவுவதற்காக சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் இன்று செவ்வாய்க்கிழமை அலோர்காஜா நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவரை நீதிமன்ற காவலில் வைப்பதற்கான விண்ணப்பம் தாக்கல் செய்யப்படும் என்று அலோர்காஜா மாவட்ட போலீஸ் தலைவர் அஹ்மத் அபுபக்கர் தெரிவித்துள்ளார்.
சிங்கப்பூரின் மூத்த அமைச்சர் லீ சியன் லுங் தனது அதிகாரப்பூர்வ பஹாங் மாநில பயணத்தை நேற்று தமுர்லோ லஞ்சாங் பகுதியில் உள்ள மலாயான் புலிகள் பாதுகாப்பு மையத்தை பார்வையிட்டு தொடங்கினார். இதுகுறித்து பஹாங் மாநில முதலீடு, தொழில், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைத்துறை குழு தலைவர் டத்து முகமது நிசார் நஜீப் தமது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள தகவலில் லீ சியன் லுங் தலைமையிலான 41 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை அம்மையத்தில் வரவேற்றதாக தெரிவித்துள்ளார். மேலும் லீ சியன் லுங்கின் இப்பயணமானது மலேசியா மற்றும் சிங்கப்பூர் இடையிலான இருதரப்பு உறவுகளையும், குறிப்பாக மலேசியாவின் அடையாள சின்னங்களில் ஒன்றான மலாயான் புலிகளின் பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் முயற்சியின் வெளிப்பாடாகும் என குறிப்பிட்டுள்ளார். திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 0316811414 அல்லது 0123516515. சவுதி அரேபியாவுக்கு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ளும் பயணிகளை ஏற்றி சென்ற மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்று ஒமானின் மாஸ்கோட் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இதுகுறித்து ஹஜ் நிதிய நிறுவனமான தபோங் ஹஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் MH811 என்ற விமானம் பாதுகாப்பு கருதி தரையிறக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் விமானத்தில் பயணித்த 278 ஹஜ் பயணிகளும் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் அவர்களின் குடும்பத்தினர் கவலைப்பட தேவையில்லை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குவாந்தானில் உள்ள மலேசியா சீனா தொழில்துறை பூங்கா ஒன்றில் நேற்று நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 3,55,000 ரிங்கிட் மதிப்புள்ள 59,000 லிட்டர் டீசலை உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவினத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இச்சோதனையானது ஒப்திரிஸ் 4.0 என்ற சிறப்பு நடவடிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சின் பஹாங் மாநில இயக்குநர் ஜஸ்லிலி ஜமாலுடீன் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் முறையான உரிமம் இன்றி டீசல் சேமித்து வைக்க அந்த வளாகமானது பயன்படுத்தப்பட்டு வந்ததையும் அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். இதனையடுத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த சுமார் 57,000 லிட்டர் டீசல் கொண்ட 5 கொள்கலன் தொட்டிகளும் சுமார் 2,000 லிட்டர் டீசல் ஏற்றி சென்ற ஒரு டேங்கர் லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜஸ்லிலி ஜமாலுடீன் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.